அதாவது வசனத்தில் வளரணும். வசனத்தில் வளர்ந்தாலே விசுவாசத்தில் வளரணும், வளர்ந்துருவாங்க. உதாரணமாக ஒரு பொருளாதார நெருக்கடி, அங்கெல்லாம் ஏழ்மையான மக்கள், விவசாயம்தான். மழை இல்லாத காலங்களில் விவசாயத்துக்கு வழி இருக்காது. அப்போ ஊரெல்லாம் விட்டுட்டு வெவ்வேறு பட்டணங்களுக்கு போவாங்க. அதாவது வருமானத்துக்கு வழியை தேடி தான். அப்போ போகிற இடங்களில் வெவ்வேறு வாழ்க்கை சூழ்நிலை மாறும். அப்போ குடி, வேசித்தனம், விபச்சாரம், இதுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் ஒரு பக்கம், பெற்றோர் ஒரு பக்கம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்போது பண விஷயத்தில் விசுவாசத்தில் இருக்கணும். ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோம், இனி நான் கடன் வாங்கக்கூடாது, ஆண்டவராக இயேசுவை சார்ந்து வாழணும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாகணும். ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். ஆண்டவரே, விசுவாசத்தில் வளரணும். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் கொடுப்பார், கர்த்தரால் எல்லாம் கூடும் என்ற ஒரு விசுவாச ஜீவியத்தை தாரும், விசுவாச ஜீவியத்தை தாரும். ஆமேன். ஆண்டவர், கர்த்தருக்கு தெரியாமல் ஒன்று நடக்காது, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற ஒரு ஆண்டவரை அசைக்க முடியாத விசுவாசம். ஆண்டவரை கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று சொன்னீங்களப்பா. இந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. அந்த பெற்றோருக்கு விசுவாசம் இருக்கணும்ப்பா. பெற்றோருக்கு விசுவாசம் இருந்தால் தான் பிள்ளைகளை விசுவாசத்தில் வழி நடத்த முடியும். பிள்ளைகளுக்குள்ளே, வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே ஒரு விசுவாச ஜீவியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் விசுவாசத்தில் வளரக்கூடிய கிருபையை என் ஆண்டவர் கூட்டி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டபடியால் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோமா? ஆமென், அல்லேலூயா. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். இரவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இரவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். பிரியமானவர்களே, இப்போ விசுவாசத்தில், ஜெபத்தில், சரியா, மூணாவது பரிசுத்த வாழ்க்கை. பரிசுத்த வாழ்க்கையில் வளரணும். பரிசுத்த வாழ்க்கையில் வளரணும்னா ஆண்டவருடைய கரத்தை அவங்க பார்க்க முடியாதுல்ல. அப்போ எது பரிசுத்தம், எது பரிசுத்தம் இல்லை. சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க, இன்னும் போய் ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க, இன்னும் மந்திரவாதிகள்கிட்ட போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை அவங்களுக்கு சுவிசேஷத்தை சரியாபடி அவங்க கேட்கல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள், பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாயின அப்படின்னு தானே நம்ம படிக்கிறோம். அப்போ ஆமாம், சடங்காச்சாரம். இந்த பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊர்லேயே கல்யாணம், மற்ற மரணங்கள் வரும்போது அவர் துணி எடுத்து கொடுக்கணும், இவர் சேலை எடுத்து கொடுக்கணும், அவர் ஷர்ட் எடுத்து கொடுக்கணும். ரட்சிக்கப்பட்ட வீடுகள்லையே இது நடக்குது. அப்போ அவங்க அந்த பழைய ட்ரெடிஷனை விடலை, பழைய அந்த சடங்காச்சாரத்தை, சம்பிரதாயங்களை விடலை. அது மாதிரி இப்போ இங்கே எப்படி இருக்குன்னா அங்கே அதை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும். அது மாதிரி கோயில் காரியங்களில், மற்ற தெய்வத்துக்கு அடுத்த காரியங்களில் இவங்க கர்த்தருடைய பிள்ளைகளை
என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி நாட்களில் அவங்களோட கூட போய் மிங்கிள் ஆயிடுவாங்க. மிங்கிள் ஆயிரும். ஆனால் பைபிள் என்ன படிக்கிறோம்? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ நான் சொல்கிறது 100க்கு 100% உண்மையான இந்த எல்லாருமே அப்படி இருக்கிறாங்க நான் சொல்லலை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை 100க்கு 80% ஓகேயா இருந்து 20% அடி வாங்கினாலும் அது வேதனை தானே, வேதனை தானே. அப்போ இவங்க பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை பற்றிய போதனைகளை பாஸ்டர்ஸு, அங்கே இருக்கிற வட மாநில பாஸ்டர்ஸு விசுவாசிகளுக்கு போதிக்கணும். பரிசுத்தம்னா என்ன, பரிசுத்தத்துக்கு அடுத்த போதனைகள், பரிசுத்தத்தில் வளர்கிறது எப்படி, பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிறது எப்படி, பரிசுத்தத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை எப்படி மேற்கொள்ளணும், இதை குறித்த போதனைகளை ஆமேன் பாஸ்டர்ஸ் ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்கு போதிக்கணும். அதற்குரிய கிருபையை ஆண்டவர் தரணும். ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டவர்களாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம். தகப்பனே, உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ்டர்ஸுக்கு இப்படிப்பட்ட ஒரு ரெவலேஷனோடு பிரசங்கம் பண்ணக்கூடிய கிருபையை தாரும். பரிசுத்தத்தை குறித்த ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தை தாரும். பரிசுத்தத்தை குறித்து அசைக்க முடியாத நம்பிக்கையை தாரும். உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, வசனத்தை கேட்ட விசுவாசிகளும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் நிறைவு அவங்களுக்குள்ள வரணும். ஆண்டவரே, பரிசுத்தமாக ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவி ஆத்துமா சரீரத்தை காத்து கொள்ளத்தக்கதாக இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யணும்னு உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டபடியினால் ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஊழியர்களுக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகும்படி, ஊழியர்கள் சாட்சியாய் வாழும்படி எங்கள் கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. எண்ணில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவியில் ஒடிக்கலையோ, எண்ணில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவியில் ஒடிக்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாருங்கள், விளைவின் நற்பலன் மாறிடுவே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. விளைந்த பலனை அறுப்பாருங்கள், விளைவின் நற்பலன் மாறிடுவே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் நிறைவு எங்கே இருக்கிறதோ, பைபிள் படி சொன்னால் கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. சில ஸ்தாபனங்களில் அபிஷேகத்தில் நல்ல நிரம்பி ஜெபிக்கிறாங்க, சரியா? அங்கேயும் பிசாசு போராடுவான், பிசாசு போராடுவான் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே 11:12 மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி, மனுஷனுள்ள ஆவி அன்றி மனுஷரில் எவன் மனுஷக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்ப தேவனுக்குரியவைகளை அறியணும், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை நீங்களும் நானும் அறியணும்னா அதற்கு தேவ ஆவியானவருடைய ஒத்தாசை தேவை. தேவ ஆவியானவருடைய வழி நடத்துதல் நமக்கு தேவை. தேவ ஆவியானவருடைய கிருபை நமக்கு தேவை, இல்லையா?
சரி, அடுத்த வசனம் படிங்க. 12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறிவதற்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். எதுக்கு அபிஷேகம்? கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தின் ஆவியை மேற்கொள்ள. The spirit of the world. The spirit of the world. கர்த்தர் சித்தமானா இந்த உலகத்தின் ஆவினா என்ன அப்படின்னு ஆண்டவர் என்னை நடத்தும் போது உங்களோடு கூட நான் போதிக்கிறேன். ஆன்லைன்லேயே சில ஆண்டு காலமாக நம்ம ஊழியம் செஞ்சு நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கிறோம். இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பாடங்களை படிக்கணும். புரியுது? எல்லா ஆவியையும் நம்பிடக்கூடாது. புரியுதா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவாங்க. ஆனால் எல்லாருடைய அந்நிய பாஷையிலையும் தேவ ஆவியானவர் இருக்கிறாரா என்பதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா கனிகளை வைத்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் அடிக்கடி நான் அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டேன், நான் இந்த ஹோட்டலுக்கு போனேன், இதுக்கு 25,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணேன், நான் போட்டிருக்கிற என்னுடைய ஷர்ட் வேலை 50,000 ரூபா, சரியா? என்னுடைய பெண்ணு வாங்கி வச்சுருக்கேன்ல, இந்த பெண்ணு சாதாரண இதில் 25,000 ரூபா அப்படின்னு நான் பந்தாவாக பேசிக்கிட்டு இருந்தேன்னா என் மேலே ஒரு பயங்கரமான ஒரு அசுத்தாவி இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்கு தோத்திரம். சில ஆட்கள், சில யங் ப்ரீச்சர்ஸ், யங் பாஸ்டர்ஸ், யங் இவாஞ்சலிஸ்ட்டு, அவங்களுக்கு இருக்கிற ஆயுதம் இந்த இன்ஸ்டாகிராமு. கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த இன்ஸ்டாகிராமில் அவங்க என் ஷூ என்ன விலை தெரியுமா, என் பேண்ட் என்ன விலை, இதெல்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிற ஊரில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? எனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கும்போது, புரியுதா, கிறிஸ்துவை உடையவனாய் இருக்கும்போது என்னுடைய ஆசை இச்சைகள் எல்லாம் நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். பைபிள் சொல்லுது. அதனால் வஞ்சிக்கப்படாதீங்க, தயவு செய்து வஞ்சிக்கப்படாதீங்க. நீங்கள் நாளைக்கு வஞ்சிக்கப்பட்டு அதனால் ஒரு பலவீனப்பட்டு அதனால் சோர்ந்து போய் அதனால் ஒரு பின்மாற்றம் நீங்கள் கலங்கி நிற்கும்போது உங்களுக்கு தெளிவாக ஒன்று சொல்கிறேன், ஒருத்தர் உங்கள் பக்கத்தில் வர மாட்டாங்க. அவங்க சொந்தக்காராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், லீடர்ஸாக இருக்கட்டும், விசுவாசி, ஒருத்தர் வர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நல்ல சந்தோஷமாக சிரித்து பேசி நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் அவங்களா உங்ககிட்ட ஒட்டிக்கிடுவாங்க. இதுதான் உலகம். அதனால் நம்ம உலகத்தின் ஆவியை பெறாமல், வாசிங்க திரும்ப, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. தேவனால் எனக்கு அருளப்பட்டவைகளை அறியணும்னா தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தேவனிடத்திலிருந்து எனக்கு அருளப்பட்டவைகள். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு அருளப்பட்டவைகள் தான் கொடுக்கப்பட்டவைகள். தேவன் உங்களுக்கு ஏற்கனவே வைத்திருக்கிற ப்ரொவிஷன்ஸ், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற குட்னஸ், புரியுதா உங்களுக்கு? அதான் நீங்க முதல்ல அறியணும். எனக்கு இதெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, எனக்கு இதெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறேன்னு பொதுவாக கர்த்தர் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அது சொல்லி பைபிளில் சொல்லியிருக்காரு. வசனத்தை திறந்தேன், கிளி ஜோசியம் மாதிரி பார்த்தேன், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, ஆமென் ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்கு வச்சிருக்காரு. அப்படி இல்லை. ஸ்பெசிஃபிக்காக ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது, தரிசனத்தின் மூலம், சொப்பனத்தின் மூலம் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுகிற கிருபை, அதான் ரொம்ப முக்கியம். அப்போ தேவனால் அருளப்பட்டவைகளை, தேவனால் எனக்கு அருளப்பட்டவைகளை நான் அறியணும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் நோ. நீங்கள் அறியணும். நீங்கள் சும்மா வெத்து வேட்டு மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒரு கூட்டத்துக்கு போனோம், ஒரு சபைக்கு போனோம், 1.5 மணி நேரம் 6 போனால் காணியை கொடுத்தா வந்துட்டோம், முடிஞ்சது, இனிமேல் அடுத்த வாரம் போகலாம். நோ. எழுப்புதலின் காலத்தில் உங்கள் குடும்பம் தழைத்து நிற்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த நாட்களில் என் அன்பு சகோதர சகோதரிகளை, அப்போ இந்த உலகத்தின் ஆவினா என்ன, பரிசுத்த ஆவினா என்ன, வஞ்சிக்கிற ஆவினா என்ன,
குறி சொல்லுகிற ஆவினா என்ன? இந்த ஆவிகளை பகுத்தறிகிற கிருபைய நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஈஸியா வஞ்சிக்கப்படுறாங்க, ஜெபம் பண்ணலாமா? அதே நேரத்தில் நீங்களும் ஜெபம் பண்ணுவீங்களா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, நான் வஞ்சிக்கப்படாத ஒரு விசுவாசியாக, ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக நான் வாழணும்னு நான் ஜெபிக்கிறேன். கைகளை உயர்த்தி, நான் வஞ்சிக்கப்படாத ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக, நான் வஞ்சிக்கப்படாத ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக, நான் வஞ்சிக்கப்படாத ஒரு தேவ பிள்ளையாக நான் வாழணும். உலகம் என்னை வஞ்சிக்கக்கூடாது. உலகம், மாமிசம், பிசாசு ஆண்டவரை என்னை வஞ்சிக்கக்கூடாது. நான் உலகத்தின் ஆவிக்கு ஒத்து போக மாட்டேன். கிறிஸ்துவின் ஆவி உடையவனாக இருப்பேன். ஷாலாபா ஹபா லீகாபா தராபா தூராபா தீரிமா ஹத்தராபா உதாராபா தாராபா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் அளிக்கிற தயவுக்காக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வட மாநிலத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் ஆமென், மலை காடு மேடுகளுக்குள்ளே ஆண்டவரே இருளான இடங்களில் இருக்கிற விசுவாச குடும்பங்களும் பட்டணங்களில் இருக்கிற விசுவாச குடும்பங்களும் அபிஷேகத்திலும் கிருபையிலும் வளரத்தக்கதாக எங்கள் அருமை ஆண்டவர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வழி நடத்த போகிற கிருபைக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்தரித்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பாணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தாகத்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தாகத்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராதே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராதே, அதிவேகமாய் செயல்படுவோம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுல நிறைய விஷயங்களை சொல்லி ஆசா கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறார். அதுல ஒரு வார்த்தையை நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவரே உமக்கு லேசான காரியம். அந்த பலவீனம் ஒன்று ஆவியில் பலவீனம், 2வது சரீரத்தில் பலவீனம், 3வது பொருளாதாரத்தில் பலவீனம், 4வது கூட சொல்லலாம் ஆத்துமாவில் பலவீனம். இப்போ இந்த பலவீனமான நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கொஸ்டினை நானே ரேஸ் பண்ணுறேன். ரொம்ப ஜெபிக்க முடியல, பைபிளை படிக்க முடியல, ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, இன்னொரு பக்கம் மன சோர்வாகவும் இருக்குது. இப்படி நடந்து போச்சே என்ற ஒரு வேதனையின் மேலே வேதனை பெருகுது.
நான் என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க 2 நாளாகமம் 14 10 வாசிங்க. அப்பொழுது ஆசா அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். போதும். நான் வாசிக்க சொன்ன வசனம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். ஏற்கனவே ஆசாவுக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, படை வீரர்கள் வெறும் 3 லட்சம். வெறும் எத்தனை லட்சம்? 3 லட்சம். ஆனால் எத்தியோப்பியனாகிய சேரா, ஆப்பனண்ட் பார்ட்டி, எதிராளிக்கு இருக்கிற எண்ணிக்கை கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தின்படி 10 லட்சம். 3 லட்சம் எங்கே இருக்கு? 10 லட்சம் எங்கே இருக்கு? அப்போ உலகத்தின்படி, உலக ஆவியின்படி, உலக எண்ணத்தின்படி, மாம்ச பிரகாரமா ஆசா யுத்தத்துக்கே போகக்கூடாது. புரியுதா? காம்ப்ரமைஸுக்கு ஏதாவது வழி பார்க்கணும். ஏன்னா ஆசா ஒரு பலவீனமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறான். ஆனா பைபிளில் படிச்சா வசனம் சொல்லுகிறது. இப்ப வாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, 10ஆம் வசனத்தை வாசிங்க திரும்ப. அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். 1, அவனுக்கு எதிராக புறப்படுகிறான். 2, மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கிலே யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். இதுக்கு பேர் தான் விசுவாசத்தை கிரியையிலே கொண்டு வருவது. இதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசத்தை கிரியையிலே கொண்டு வருது. கையில் இருக்கிறது 3 லட்சம் தான். எதிராளி கிட்ட இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க பார்த்தீங்க 10 லட்சம். அதுக்கப்புறம் 300 ரதம் அவங்கிட்ட இருக்குது. ஆனா ஆசா ஒரு பலவீனமான ஒரு ராஜா, ஆனா கர்த்தருடைய ராஜா. இப்போ உலகத்தின் பார்வையில் நீங்க பலவீனமான ஒரு ஆளு. பண பலமும் இல்லை, மனுஷ பலமும் இல்லை, உலக அறிவும் இல்லை, தெய்வீக அறிவும் இல்லை, ஒண்ணுமே இல்லாத ஒரு இழுபறியான சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு தான் நான் பேசுறேன். இந்த வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணி வைங்க. ஆசா அவனுக்கு எதிராக புறப்படுறான். இதுக்கு தான் விசுவாசம் வேணும். சில பேர் விசுவாசத்தை பத்தி பேசுவாங்க, ஆனா விசுவாசத்தை கிரியையில கொண்டு வர மாட்டாங்க. அந்த கிரியை இல்லாத விசுவாசத்துக்கு பைபிள் சொல்றது செத்த விசுவாசம். 1 புறப்பட்டான். 2வது செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கிலே யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். they set the battle என்று பைபிளில் போட்டிருக்கு. அணிவகுத்து நிற்கிறான். அவன் தைரியம், அவனுக்குள்ள ஒன்று விசுவாசத்தை கிரியையிலே கொண்டு வருகிறான். 2வது கர்த்தருடைய நாமத்தில் அங்க நிற்கிறான், ஃபேஸ் பண்றான். நான் ஒன்று சொல்லட்டா, நீங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க, சவால்களை சந்திங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை பார்ப்பீங்க. அப்போ உங்களுடைய எல்லா பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தரை நோக்கி அப்படியே விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவீங்களா? இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, நிறைய காரியங்களை எங்களுக்கு போதிச்சிங்க, ஜெபிக்க வச்சிங்க. இந்த கடைசி 5 நிமிஷம் ஆண்டவர் ஆசாவின் விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ண விதத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. உம்முடைய பலன் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ, ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபெய்த் ஆண்டவரே, இதுவரைக்கும் கண்டிராத ஒரு விசுவாச ஜீவியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். எதிர் வல்லமைகளை மேற்கொள்ள வேண்டிய கிருபைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். தொடர்ந்து முன்னேற உதவி செய்யும். மாறாத தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.